நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சின்ன செட்டிநாடாம் அம்பத்தூரில் நகரத்தார் சந்தை. மொத்தம் 85 கடைகள். ஒரே நாளில் ஆயிரக்கணக்கில் குவிந்த வாடிக்கையாளர்கள். மாபெரும் வெற்றியடைந்த அம்பத்தூர் நகரத்தார் சந்தையின் காணொலி பதிவை வெளியிடுவதில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி பெருமையடைகின்றது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஜோதிட சிம்மம் ZTV புகழ் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா தலைமையில் ஆன்மீக சுற்றுலா சிவம் யாத்ரா சர்வீஸ் வழங்கும் திருக்கையிலாயம், முக்திநாத் மற்றும் சார்தாம் யாத்ரா. மாதம் ஒரு குழு. தொடர்பு கொள்ள சிவம் செந்தில் வேலவன். சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது புதிதாக ஒரு ஃபார்மேட், செட்டிநாடு சந்தை, நகரத்தார் சந்தை என்கிற இந்த ஃபார்மேட்டானது மிகவும் பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் என்று பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு நிறைய பொதுமக்கள் வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். இப்பொழுது நாம் அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தினர் நடத்தப் போகின்ற இந்த நகரத்தார் சந்தை நிகழ்வில் இருக்கின்றோம். அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தைச் சேர்ந்த வள்ளி பழனியப்பன் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இப்பொழுது நம்முடன் குழுமி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை பற்றி நம்முடைய நேயருடன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் மகளிர் அணியினர் நடத்தும் அம்பத்தூர் நகரத்தார் சந்தை இன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த சந்தை நாங்கள் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் எங்களோட முருகன் கோவிலில் போட்டோம். ஒரு 55 ஸ்டால்ஸில் போட்டோம். இப்போ ஒரு 85 ஸ்டால்ஸோடு சேர்த்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். இந்த சந்தை ஆரம்பித்த காலத்தில் எல்லா சந்தையிலுமே நான் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் எங்களோட நகரத்தார் மகளிர் சங்கத்தில் 2019 போட்டோம். இப்போது நல்ல பெரிய லெவலில் கொஞ்சம் நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய ஸ்டால்ஸ் போட்டு பண்ணுறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆச்சு, இதில் என்ன, இதுக்கு எத்தனை நாளாக பிளான் பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது? வணக்கம், என் பேர் சுஜாதா சிவகுமார். நான் தேவகோட்டையை சேர்ந்தவங்க. இங்கே இந்த சந்தை ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 மாதம் முன்னாடி தான் ஆட்சி பிளான் பண்ணாங்க. ஸோ இந்த 1.5 மாதம் முன்னாடி பிளான் பண்ணனே வள்ளியை என்ன வள்ளி பண்ணிட முடியுமான்னு கேட்கல, பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டீமோட எஃபர்ட்டோட எல்லாரும் சேர்ந்து உறுதுணையாக இருந்து இந்த 1.5 மாதத்துக்குள்ளே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு தெரிவிக்கிறோம். இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஷஸ். சுதா சோலையப்பன், பொருளாளராக இருக்கேன் மகளிர் அணியில். நாங்கள் இது ஒரு மாதமாகவே ஆட்சி சொன்னாங்க. அதை நாங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஆட்சி ஃபுல் சப்போர்ட்டோட இப்போ எல்லாம் முயற்சி பண்ணி இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். ஆச்சு, இப்போ இந்த சந்தையில் பங்கு பெறுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், என்ன ஒரு ஸ்டாலுக்கு என்ன, அந்த மாதிரியெல்லாம்? இந்த சந்தை நடத்துவதன் நோக்கம் என்னென்னா, எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அவங்கள கஸ்டமர்ஸை இங்கே கொண்டு வரோம். அவங்க கடை வச்சுருப்பாங்க, கடை வச்சுருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் போவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சந்தை ஆர்கனைஸ் பண்ணும் போது இங்கே ஒருத்தருக்கான நெட்வொர்க்கிங்கும் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய விமன் என்டர்பிரனர் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களால கடைகளுக்கு வாடகை கொடுக்குறதோ கரண்ட் பில் கொடுக்குறதோ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்க அந்த மாதிரிலாம் அவங்களும் இந்த மாதிரி சந்தைகளுக்கு வரும்போது இங்கே இருக்க கஸ்டமர்ஸாக வச்சுட்டு அவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இங்கே நம்ம இவ்வளோ பேர் வரும்போது அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க. இங்கே நாங்கள் ஒரு 85 ஸ்டால் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு கடைக்கு 6000 சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸ்பான்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. 6000 கட்ட முடியாத ஒரு 20-25 விமன் என்டர்பிரினர் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கம்மி ரேட்டில் அவங்களுக்கு ஸ்டால்ஸ் கொடுத்துருக்கோம். விமன் என்டர்பிரினரை என்கரேஜ் பண்ணணும். அது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கணும். இது கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணாலும் இது ஒரு சர்வீஸ் மோட்டிவ் தான். இதில் அம்பத்தூர் நகரத்தார் சங்கம் மகளிர் அணி எந்த ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணல, சர்வீஸ் மோட்டிவில் தான். நம்ம கம்யூனிட்டி பீப்புள் அவங்களுக்காக ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான் இந்த சந்தை இவ்வளோ ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நடத்துகிறோம். இந்த சந்தை நடத்துவதற்கான நோக்கம், நம்ம பிஸ்னஸ் பீப்புளை அவங்கள கஸ்டமர்ஸோடு கனெக்ட் பண்ணுறோம். 2வது விமன் என்டர்பிரினரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். 3வது நம்மளுடைய நகரத்தார் கம்யூனிட்டி சின்ன வயசுலேருந்தே தொழிலில் பிள்ளைங்க வரணும். இன்றைக்கி எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய நகரத்தார் பெருமக்கள் தொழில் செய்யக்கூடிய கம்யூனிட்டி. இப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தொழில் செய்யணுங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாமே ஃப்ரீயாக ஸ்டால்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஆச்சு. இந்த மார்க்கெட்டிங்கோடு சேர்ந்த ஒரு சர்வீஸ் வந்து வெற்றி பெறுவதற்கு அம்பத்தூர் மகளிர் சங்கத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம் ஆச்சு. தேங்க்யூ. ஆச்சு, இந்த நிகழ்வுக்காக யார் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யார் யாருக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு கிராட்டிடியூட் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய அம்பத்தூர் நகரத்தார் சங்கம் எல்லா ஊர்கள்லேயும் வந்து மகளிர் சங்கங்கள் தனியாக இருக்கும். இங்கே அம்பத்தூர் நகரத்தாரில் மட்டும்தான் மகளிர் சங்கம் வந்து தனியாக இல்லாமல் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தோட சப் கமிட்டியாக நாங்கள் இருக்கோம். அவங்க பேரண்ட் பாடியாக இருக்காங்க, நாங்கள் சப் கமிட்டியாக இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட நகரத்தார் சங்க தலைவர் திரு வள்ளியப்பன் அண்ணன் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் எது கேட்டாலும் வேணான்னு சொல்லாமல் நல்லா செய்யுங்க, நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளால் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ண முடியல, அவங்க கொடுக்குற சப்போர்ட் நாங்கள் எல்லாமே பண்ணிடுறோம். இருந்தாலும் அண்ணன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. சங்க நிர்வாகிகள் அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை சொல்கிறோம். எங்கள் மகளிர் அணிலையும் எப்போ எது சொன்னாலும் எல்லாரும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு எந்த வகையில் எல்லா வகையிலையும் உதவுற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை நாங்கள் இவ்வளோ சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து உதவிய சேது பாஸ்கரா பள்ளியின் தாளாளர் திரு சேதுகுமணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கு ஸ்பான்சர்ஸ் தேவை. கேட்ட உடனே எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நம்ம அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்துடைய தலைவர் வள்ளியப்பண்ணன் இப்போ நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி. இது ஒரு பெரிய நிகழ்வு. இதற்கு வந்து முதல்ல நம்ம அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் மகளிர் அணிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் இந்த நேரத்தில். ஏன்னா இது ஒரு பெரிய ஏற்பாடு. நான் கூட சொன்னேன் ஒரு சின்னதாக கூட பண்ணலாமே அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதை பெரிய பொறுப்பெடுத்து பெரிய பொருட்செலவில் ஏசி போட்டு இவ்வளோ பெரிய இப்போ இது பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதற்கு வள்ளிக்கு முதல்ல பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஆச்சு, நீங்கள் சேது பாஸ்கரா ஸ்கூல் அவங்க எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நாங்கள் மகளிர் அணி எல்லோரும் சேர்ந்து நல்லா அது ஒன்றா இது 1 மாதம் 1.5 மாதமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. மகளிர் அணிக்கு நகரத்தார் சங்கத்துக்கு எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு எல்லா நிர்வாகத்தினர் போலீஸு இது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்பொழுது அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கம் நடத்துகின்ற நகரத்தார் சந்தையானது துவங்க இருக்கின்றது. நமது நகரத்தார் சமூகத்திற்கு அளப்பரிய தொண்டாற்றி வரக்கூடிய குடும்பம் ஏஎம்எம் குடும்பம். அந்த பெருமைமிகு குடும்பத்திலிருந்து மெய்யம்மி முருகப்பன் ஆட்சி அவர்கள் இப்பொழுது நமது நேயருடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சந்தைக்கும் இதை நடத்துபவர்களுக்கும் அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கம் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்திற்கும் அவர்களுடைய ஆசியுரை வழங்குவார்கள். இன்றைக்கி காலையில் இங்கே வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் விமனாக சேர்ந்து ஏற்கனவே 2019 சின்னமாக ஆரம்பித்து இப்போ அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு குழு அமைச்சு இவ்வளோ பேரை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துருக்காங்க. இது வந்து இந்த முன்னேற்றம் விமனுக்காக முன்னேற்றத்துக்காக அவங்க ரொம்ப வேலை பார்த்து 1 மாதமாக கடுமையாக உழைத்து இந்த இதை நடத்துகிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெண்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்க ஒரு குழு தேவை. இதால் அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை இன்னும் பல்மடங்கு பெருக்க முடியும்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. அதை அவங்க பயன்படுத்திக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் முன்னேற வேணுங்கிறது இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா தன்னம்பிக்கையோடு செய்யும் ஒரு தொழில் அது அவங்களுக்கு பெரிய ஆதாயமாக மாறும். குடும்பத்துலேயும் அவங்களுக்கு ஒரு இடம், ஒரு பெருமை, ஒரு கௌரவம் எல்லாமே கிடைக்கும். பணம் மட்டும் இல்லை, இதில் அவங்கவுங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் கூட இருக்குது. அதனால் எனக்கு இன்றைக்கி உங்களோட இந்த இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் யூ. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களாக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய மெச்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் நிறையா நடத்தணும், இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னோடியாக இருந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த நகரத்தார் விமென்ஸ் விங் அம்பத்தூர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க.
என்னை ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கூப்பிட்றாங்க. நான் அதை வந்து பார்த்து அவங்க பண்ணுற வேலையை பார்த்து ரொம்ப ஒரு பெருமைப்படுறேன். அவங்க இவ்வளவு தூரம் ஒரு யோசனையோடு அவங்களா பண்ணுறாங்க. வேறு யாருடைய ஒரு ஹெல்ப்பும் அவங்க எடுத்துக்கல. இது இவ்வளவு யுனைட்டடாக ஒரு குரூப் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி ஒற்றுமையாக இத்தனை ப்ரோக்ராம்ஸு, ஸ்போர்ட்ஸு, படிப்பு, இது இன்னும் நிறைய ஷட்டில் கேம்ஸ் தான், அது கேம்ஸு. பட் இருந்தாலும் லிட்ரரி வேர்ல்டில் கூட ப்ரைஸஸ் கொடுத்து நிறைய படித்தவங்களை கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் தாட். இதை இன்னும் மென்மேலும் நீங்கள் ஒரு ப்ராட் மைண்டடாக கொண்டுட்டு போகணுன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இப்போது நமது வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்க தலைவி மல்லிகா ஆச்சி இருக்காங்க. அவங்க வந்து நம்ம நேயர்கள்ட்ட. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் இந்த விசாலாட்சி திருப்பதி, விசாலாட்சி ராமநாதன், நம்ம ஆவிச்சி ஜெயமீனாட்சி, எங்கள் மெய்யப்பன், நித்யா எல்லோரும் சேர்ந்து இங்கே சேது பாஸ்கரா ஸ்கூலில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஆச்சி சந்தை அப்படின்னு ஸ்டால் போட்டோம். அப்போ வந்து நாங்கள் 2 நாள் போட்டிருந்தோம். என்ட்ரி வந்து 8000 பேருக்கு மேலே வந்தாங்க. அப்போ தான் அம்பத்தூரில் இது ஒரு புது கான்செப்டாக போட்டோம். அதில் அம்பத்தூர் நகரத்தாரோடு இணைந்து அவங்க அந்த வள்ளியோட தலைமையில், வள்ளி வீட்லேயே நாங்கள் நிறைய மீட்டிங்கெல்லாம் போட்டோம். வள்ளியோட தலைமையில் நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் இன்வைட் பண்ணதுனால இந்த அம்பத்தூர், திருவொற்றியூர் நகரத்தார் மகளிர்லாம் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அக்கா தங்கச்சியாக இருந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க சரின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னும் மேன்மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய சந்தைகள் போட்டு நம்ம நகரத்தார் ஆட்சிமார்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. அப்புறம் இந்த சேது பாஸ்கரா ஸ்கூலில் வந்து குமணனை பற்றி சொல்லணும். குமணன் வந்து முதல்ல எங்கிட்ட கொஞ்ச நாள் இருந்து நான் தான் வளர்த்தேன், 3 பிள்ளையோட ஒன்றா 4. அதனால் குமணன் வந்து இந்த வந்துட்டார் அவரே. ஒரே நிமிஷம். குமணனை பற்றி சொல்லும்போது, குமணன் வந்து உள்ளே வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் 100 ஆண்டு இருந்து நிறைய பேருக்கு நல்ல தொண்டு செய்யணும். யார் என்ன கேட்டாலும் நகரத்தாருன்னா முதல்ல உதவி செய்வான். அது எதனாலன்னு எனக்கு தெரியாது. இப்போ அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க, கோகிலாவும். அவன் என்ன செஞ்சாலும் கோகிலா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க ரொம்ப நாள் எல்லாருக்கும் நல்ல தொண்டு செய்யணும்னு இறைவனை ரமாதேவி அம்மாவை பிரார்த்திக்கிறேன். நாடுகள் கடந்து பொருளீட்டினாலும், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா என்று பொருளீட்டினாலும் கிராமத்தையும் மண்ணையும் நேசித்த மாபெரும் மக்கள் தான் செட்டிநாட்டு நகரத்தார். அவர்கள் பள்ளியும் கல்விக்கூடங்களும் செய்யாமல் இருந்தால் நாங்களெல்லாம் எப்படி இருப்போம் என்று சிந்திக்க வேண்டிய சூழல் தான். அந்த வகையில் எங்களுக்கு அடிப்படை கல்வி வசதியை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கன்றமாணிக்கம் பள்ளி, பிஎஸ் வித்யாசாலை, ஸ்ரீ தண்டாயுதபாணி பள்ளிகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்து, அந்த பள்ளியிலே எங்கள் அப்பாவுக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பும் கொடுத்து, அந்த தாளாரல் வீட்டிலே நகரத்தார் வீட்டிலேயே தங்க வைத்து கண்காணித்து வந்தார்கள். அதுபோல் ஒக்கூரில் 6ஆம் வகுப்பிலிருந்து ஒக்கூர் ராமநாதன் செட்டியார், சோமசுந்தர் செட்டியார் பள்ளியில் தாளாளர் ராமநாதன் செட்டியார் அவர்கள் இடம் கொடுத்து தங்க வச்சு எங்கள் அப்பாவுக்கு தமிழாசிரியர் பதவியும் கொடுத்தாங்க. அப்போ எங்களையெல்லாம் கண்காணித்தது ஆட்சிமார்கள் தான். நான் 11ஆவது படிக்கிறதையும் ஆட்சிமார்கள்ட கண்காணிப்பில் கருப்பாய் ஆட்சி, ராமநாதன் செட்டியார் அவங்க எங்களை கண்காணிப்பாங்க. அவங்க வீட்டிலே தங்க வச்சுருந்தாங்க. ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடத்துல கூட வேட்டியை தூக்கி கட்டிட்டு நின்றுருப்போம். +1 11ஆவது படிக்கையில். அப்போ ஒரு ஆட்சி பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல எதுவும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே கூப்பிட்டு, அப்பச்சி நம்மெல்லாம் வந்து முன்தளவை மட்டும்தான் அப்பச்சி பிடிச்சிக்கிறோணும் அப்படின்னு அப்போவே ஒரு பண்பாடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் உயர்ந்திருக்க முடியாது. எங்கள் ஆட்சி மலையாட்சி பக்கத்தில் தியாகராஜன் எனக்கு வேலை கொடுத்தாங்க ரமாசக்தி கோயிலில். அதை பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்தாங்க. ஐயப்பா இண்டஸ்ட்ரீஸில் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அதில் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்ததுனால ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்படி படிப்படியாக எங்கள் வாழ்க்கை பூராமே நகரத்தாக இருக்கிறதுனால அவர்களுக்கு என்றென்றும் நெஞ்சார்ந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவிக்கிறேன். ஆட்சி எல்லார்களுக்கும், எல்லா ஆட்சிக்கும், நகரத்தார் பெருமக்களுக்கும் ரொம்ப நன்றி.
வருக என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சின்ன செட்டிநாடாம் அம்பத்தூர் உருவாக காரணமாக இருந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஆட்சி. இவர்கள் எப்பொழுதும் பெண்களின் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அடுத்தது நல்லமை ராமநாதன் ஆட்சி அவர்களை சுற்றுவதற்கு ஏற்றுமாறு அழைக்கின்றோம். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அபிராமி தேர்தல் என்டர்டெயின்மெண்ட் ஆட்சி பலவித சமுதாய மக்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை வாழ்த்துகின்றோம். அடுத்தது ஸ்ரீராமூர்த்தி அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு அம்பத்தூர் பிரச்சனை என்றால் நிர்வகித்து உதவுவார்கள். இவர்கள் பிகேமூர்த்தி அவர்களின் மனைவி அவர் பிகேமூர்த்தி மனைவி அவர் ஜேபி சேர்மன் ஆவார். அடுத்தது தானிக்கு வழியேற்றம் ஆட்சி அவர்களை சுற்றுவதற்கு ஏற்றுமாறு அழைக்கின்றோம். பார்ப்பதற்கு காலையாக இருந்தாலும் ஆட்சி அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்வதில் வெற்றிக்காரர். அவர்கள் நம் சங்க தலைவர் சீயப்பண்ணன் அவர்களின் மனைவி. அவர்கள் உறுதுணையாக இருப்பதால் தான் அண்ணன் அவர்கள் அனைத்து காரியங்களும் சிறப்பாக செய்து வெற்றியை காண முடிகின்றது. அடுத்தது நம் சங்கத்தின் மகளிர் சங்கத்தின் தலைவர் வள்ளி பழனியப்பன். இவர்களை ரேடியோ கூட சொல்லலாம், எப்போதும் பரபரன்னு இருப்பார்கள். இந்த நிகழ்ச்சி முக்கியமாக நடப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் இவர்களை வருகிறவர்களுக்கு வரவேற்கிறோம். கோகிலா புன்னன், திருமதி கோகிலா புன்னன் சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பற்றி அவர்களையும் வருகிறது அவர்களும் சுற்றுவதற்கு ஏற்றுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாராளர் திரு சேதுகுமரன் அண்ணன் அவர்களும் விளக்கேற்று மாற்றப்படுவதும் ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. அவர்கள் விளக்கேற்று Thank you.
அன்பான வணக்கம். இந்த நகரத்தார் சந்தைக்கு நான் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு சந்தை வந்து ரொம்ப அழகாக வந்து பெண்களை முன்னேற்றத்திற்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பவரிங் விமென் மாதிரி, எம்பவரிங் விமென் மட்டும் கிடையாது, ஹேட்ஸ் ஆஃப் டு த அம்பத்தூர் நகரத்தார் சங்கம், மகளிர் சங்கம். அதுவும் பிரசிடெண்ட் வள்ளி பழனியப்பன் அவர்கள் ரொம்பவே அவங்களுடைய மொத்த டீமோடு சேர்ந்து, அதாவது ட்ரெஷரர், செக்ரட்டரி, அந்த என்டையர் டீம் ஆஃப் ஆட்சிகளோடு சேர்ந்து பிரமாதமாக இந்த சந்தையை நடத்தியிருக்காங்க. இதில் வந்து பெண்களுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஸ்டால் போட வச்சு அவங்க வீட்டில் பண்ணுற, அவங்களா பண்ண பலகாரங்கள், அப்புறம் ட்ராயிங்கு, ஸோ அந்த மாதிரி அவங்களால குழந்தைங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாரையும் ஊக்குவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருக்காங்களாம். போன தடவை இந்த சந்தை நடத்தும் போது அந்த அவங்கெல்லாம் வந்து இப்போ ஆன்லைன்லேயும் ஆண்டர்ப்ரனராக இப்போ ஒரு அவங்களே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம் நகரத்தார் இவ்வளோ அழகாக முன்னேறதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அதோடு நான் இப்போ சந்தையை போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்களும் நிறைய ஷாப்பிங் பண்ணோம், பிரமாதமாக இருந்தது. ஸோ ஷாப்பிங் மட்டும் இல்லை, இட் வாஸ் பியூட்டிஃபுல். எல்லாம் தரமான பொருள்களாக இருந்தது. அந்த மாதிரி தரமான ஸ்டால்களை போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம நகரத்தாரை பெருமைப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம வெளியூரில் இருக்க, அதாவது நகரத்தார் மட்டும் இல்லாமல் இது வந்து ஓப்பன் டு ஆல். ஸோ மற்ற பொது மக்களும் வராங்க இங்கே. இங்கே எல்லாருமே வந்து கணவன்மார்களை நல்லா ஷாப் பண்ணு அப்படின்னு ஒரு ஊக்குவிக்கிறாங்க. இதோடு இல்லாமல் குழந்தைங்களுக்கு ட்ராயிங் காம்படிஷனும் நடத்திட்டுருக்காங்க. இது ரொம்ப உற்சாகமாக மகளிர் சந்தம் பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வந்து பார்த்தேன். நம்முடைய தேன்குழல், முறுக்கு, சீடை அது மட்டும் இல்லாமல் புடவைகள், நாப்கின்ஸ் கூட, அதாவது நலம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தார் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியில் நாப்கின்ஸ் தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸு, எதுவும் கெமிக்கல்ஸ் கலக்காமல் அது பண்ணுறாங்க. அது ஊக்குவிக்கிறதுக்கு நம்முடைய என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பண்ணுறாங்க. நோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ஹார்ட்னிங் டு பி ஹியர் அண்ட் பி ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் டு ஓப்பன் திஸ் பியூட்டிஃபுல் நகரத்தார் சந்தை. ஸோ இந்த மாதிரி நம்ம பெண்கள் எல்லாரும் முன்னேறணும். இதே மாதிரி நம்மளும் வேலைக்கு போகாமல் வேலை பல பேருக்கு நம்ம கொடுக்கணும். நம்முடைய நல்ல ப்ராடக்ட்ஸை, தனமான ப்ராடக்ட்ஸை நம்ம ஊக்குவிக்கணும். ஸோ இந்த மாதிரி வருஷம் இவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அண்ட் 3 cheers to the entire ஆட்சிகள் ஆஃப் அம்பத்தூர் நகரத்தார் ஆட்சிகள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று அம்பத்தூரில் நகரத்தார் சந்தை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. எல்லா கைவினை பொருட்கள், உணவுப் பொருட்கள், இதெல்லாம் செட்டியார் சமூகம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். அதில் ஒரு சின்ன இது இருக்குது. சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெண் அப்படின்னாவே மகாசக்தி. இங்கே வந்து பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மகாசக்தி மாதிரி உருவெடுத்து இந்த அம்பத்தூர் நகரத்தார் சந்தையை உருவாக்கியிருக்காங்க. இது மென்மேலும் வளரணும். இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்த ஆட்சி எல்லாரையும் நான் ரொம்ப வரவேற்று நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய கைவினை பொருட்கள்லாம் வெளியெல்லாம் கிடைக்காது. அது ஆன்லைனில் தான் பார்த்து கிடைக்கும். அது வந்து இது மாதிரி தொழில், சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இவங்க ஆன்லைன் மூலயமா பார்த்துக்கலாம். இங்கே வந்து பொருட்களை பார்த்துட்டு இன்னும் எதனா தேவைப்படுதா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம் அது மாதிரி இருக்குது. இவங்க அங்கே கடையெல்லாம் போடலைனாலும் இவங்களுக்கு வந்து இந்த சந்தையில் வந்து பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்து கொடுக்கறதுக்கு சிறு தொழில் முனைவோருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதுதான் இதோடைய தாரக மந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். எங்களோட அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் மகளிர் அணி நடத்தக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எப்போவுமே வந்து ஏமம் மையமை ஆட்சி இருப்பாங்க. நாங்கள் வந்து எது செஞ்சாலும் அதில் கரெக்ஷன் சொல்கிறதுல ஆட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க.
அப்புறம் வந்து அபிராமி ராமநாதன் அண்ணன் இருக்காங்க, நல்லமையாச்சி. அவங்க வந்து எங்களோட ஒவ்வொரு வருஷமும் எங்களோட நகரத்தார் சங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. மெய்யமையாச்சி அவர்களுக்கும் நன்றி. ஷீலா மேடம் வந்திருக்காங்க, அவங்க சேர்மனோட ஒய்ஃபு, அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மல்லிகாச்சி இந்த சந்தை நடத்தினதே அவங்க தான். இந்த சந்தை ஆரம்பித்தது மல்லிகாச்சி தான். அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட நேம் கண்ணன், அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் பாஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த டைமில் தான் இந்த மகளிர் அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எவால்வ் ஆச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு see that they have grown up very well and doing very good. ரொம்ப வைப்ரண்ட்டாக பண்ணுறாங்க. மென்மேலும் நல்லா பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.